தங்கமயில் ஜுவல்லரியை நான் 1 மாதமா 2 மாதமா வெயிட் பண்ணி சார் இந்த தங்கமயில் ஸ்டாக்கை நான் விற்ற மறுநாள் பார்த்தீங்கன்னா 20% ஏறி போச்சு சார். முந்தா நாள் ஒரு கமெண்ட்ஸில் படித்தேன் நான். அப்போ அவர் விற்கட்டும்னு காத்திருந்த மாதிரி சம் நியூஸ் பேசிஸ் தான். அவங்க ஒன்றா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அசட்ஸ் இது பண்ணி ரெவன்யூக்கு வழி பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஏறும். அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதை விட இன்னொரு பெரிய பீட் என்ன கேட்டிங்கன்னா, சார் ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்குன்னா சார் இவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் வாங்கியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நம்ம பணத்தை லிக்விடிட்டி பேஸ் பண்ணி அவங்க பல்காக வாங்குவாங்க. பிளாக் டீல் இருக்குது, பல்க் டீல் இருக்குது, மார்க்கெட்டில் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இன்வெஸ்டர்ஸ் கேன் டூ, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை பற்றி ஏற்றறதை பற்றி கவலை இல்லை. இவங்க வாங்கினோன்னே என்னாச்சு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு சார், அதில் ஸ்டாக் ஆட் பண்ணுறோம். திடீர்னு அவங்க ஒரு 15-20 நாள் கழிச்சு அந்த ஒரு கணிசமான நாமளாம் போய் வாங்கினோன்னு அப்புறம் ஏறத்தானே செய்யும். அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வேறு ஸ்டாக்கு போயிடுவாங்க. நமக்கு தெரியாது. நம்ம வாங்கினதுக்கப்புறம் இறங்கும். இப்போ தான் சொல்கிறது வாங்கினா இறங்குது சார்னா.